வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஜன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் வெளியுறவு கொள்கையில் தனது முதல் முன்னேற்றங்களை எடுக்க தொடங்கும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களில் ஒன்று சிரியா. ட்ரம்பின் ஆட்சியில் அடுத்த 4 ஆண்டு அதி முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பிராந்தியமாக மத்திய கிழக்கு இருக்கப் போகிறது. அங்கு ட்ரம்பின் நடவடிக்கைகளில் அதி முக்கிய இடம் பிடிக்கும் 3 நாடுகளில் முதலாவது இடத்தில் இஸ்ரேல் உள்ளது. இரண்டாவது 3வது இடங்களில் முறையே ஈரான் மற்றும் சிரியா இருக்கவே வாய்ப்பு அதிகம். இங்கு சிரியாவுக்கு என்ன முக்கியத்துவம்? சிரியாவில் டிசம்பர் 8ஆம் தேதி பஷார் அல் அசாத்தின் சிரிய ஆட்சி வீழ்ந்ததால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வருகிறது. இது டமாஸ்கஸ் தொடர்பான கொள்கையினை மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பை அமெரிக்காவுக்கு வழங்குகிறது. ரஷ்யாவும் ஈரானும் அசாத் ஆட்சிக்கு நெருக்கமாக இருந்ததால் இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பு சிரியாவில் உள்ளது. இப்போது ரஷ்யர்களும் ஈரானியர்களும் டமாஸ்கஸில் இருந்து குறைந்தபட்சம் தற்காலிகமாக வெளியேறிவிட்டனர். மேலும் அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் சிரியாவில் அதிசெல்வாக்கு செலுத்த முடியும். சிரியாவின் வரலாற்றின் கடைசி தசாப்தங்களை சுருக்கமாக மதிப்பாய்வு செய்வது ஏன் மிகவும் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். டமாஸ்கஸ் 50 ஆண்டுகளாக அசாத் ஆட்சியின் கீழ் இருந்தது. இது சில தொடர்ச்சியினை அளித்தது. சிரியாவின் ஆட்சி 1970கள் மற்றும் 1990களில் சோவியத்களால் ஆதரிக்கப்பட்டது. சோவியத் யூனியன் சரிந்தபோது அசாத் ஆட்சி மேற்கத்திய நாடுகளுடன் மிகவும் நெருக்கமாக பணியாற்றி நினைத்தது. 1991 நடந்த முதல் வளைகுடா போரில் சிரியா ஒரு பங்கு வகித்தது. பின்னர் அசாத் ஆட்சி ஹபீஸ் அல் அசாத்திடம் இருந்து அவரது மகனுக்கு மாறியது. 2000 ஆண்டில் ஹபீஸ் இறந்தபோது செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பின்னர் சிரியா மீண்டும் பிராந்தியத்தில் தன்னை ஒரு முக்கிய வீரராக நிலைநிறுத்தியது. ஈராக்கிய முன்னாள் ஜனாதிபதி சதாம் ஹுசைனை அமெரிக்கா வீழ்த்தியதால் நேட்டோ உறுப்பினர் துருக்கியின் அண்டை நாடான சிரியா பாதிக்கப்பட்டது. 2003க்கு பின்னர் அமெரிக்கர்களுடன் போர் புரிவதற்கு ஜூப்ரட்டிஸ் நதி பள்ளத்தாக்கத்திலிருந்து ஈராக்குக்குள் இயக்கங்கள் பாய்வதற்கு ஈராக்கிய குழப்பத்தை அசாத் ஆட்சி முட்டாள்தனமாக பயன்படுத்திக் கொண்டது. இருப்பினும் சிரியாவும் சீர்திருத்தத்திற்கு தயாராக இருப்பதாக பாசாங்கு செய்தது. 2005இல் டமாஸ்கஸ் லெபனானில் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளான பின்னர் அது அதன் கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியது. சிரியா முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர், நான்சி பெலோசி மற்றும் ஜோன் கெரி போன்ற அமெரிக்க அரசியல்வாதிகளை வரவேற்றது. இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்த துருக்கியின் ஈடுபாட்டை சிரியா வரவேற்றது. சிரியாவில் போராட்டங்கள் வெடித்து அரபு வசந்தத்தில் விஷயங்கள் மாறியது. அசாத் ஆட்சி ஈரானிய, ரஷ்யா மற்றும் ஹெஸ்போல்லா ஆதரவுடன் எதிர்ப்பை முறியடித்தது. இதனால் சிரியா சிதைந்து பல இயக்கங்களுடன் குழப்பமான நாடாக மாறியது. IS இயக்கம் சிரியாவில் எழுச்சி பெற்று 2014இல் ஈராக் மீது படையெடுத்து சின்யாரில் இனப்படுகொலை செய்தது. IS இயக்கத்தின் எழுச்சி அமெரிக்க கொள்கையினை மாற்றியது. அந்த கட்டத்தில் சிரிய இயக்கங்களை ஆதரிப்பதில் இருந்து அமெரிக்கா மாறியது. இது அமெரிக்க உளவுத்துறை CIA மற்றும் ராஜாங்க அமைச்சால் ஆதரிக்கப்பட்டது. இன்றைய நிலை என்ன? கிழக்கு சிரியாவில் உள்ள சிரிய ஜனநாயக படை SDFக்கு அமெரிக்கா ஆதரவளிக்கிறது. 2015 மற்றும் 2019க்கு இடையில் IS இயக்கத்தை தோற்கடித்து SDFஐ ஆதரிப்பதில் பென்டகோன் முக்கிய பங்கு வகித்தது. சிரியாவில் உள்நாட்டு போரின் போது ஏற்பட்ட இந்த கொள்கை குழப்பம் அந்த நாட்டில் என்ன செய்வது என்று அமெரிக்காவுக்கு தெரியவில்லை. அமெரிக்க ஜனாதிபதியாக பராக் ஒபாமா நிர்வாகம் 2015இல் ஈரான் ஒப்பந்தத்தில் வேலை செய்து கொண்டிருந்தது. அத்துடன் அமெரிக்கா சிரிய அரசை எதிர்த்த இயக்கங்களை ஆதரிப்பதிலிருந்து SDFஐ ஆதரிப்பதில் மகிழ்ச்சியடைந்தது. ட்ரம்ப் நிர்வாகம் 2018ஆம் ஆண்டில் சிரியாவில் இருந்து விலகுவது குறித்து பரிசீலித்தது. முதல் ட்ரம்ப் நிர்வாகத்தின் போது சிரியா கொள்கையில் முக்கிய பங்கு வகித்த ஜேம்ஸ் ஜெஃப்ரி, ஜான் போல்டன் மற்றும் பிற அமெரிக்க அதிகாரிகள் சிரியாவில் முன்னுரிமைகள் குறித்து வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தனர். போல்டன் மற்றும் சில அதிகாரிகள் சிரியாவை ஈரான் கைப்பற்றுவதை தடுக்க அமெரிக்கா சிரியாவில் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். சிரியாவில் துருக்கியின் கவலைகளில் ஈடுபட்டிருந்த ஜெஃப்ரி, ரஷ்யா அல்லது ஈரான் சிரியாவை மேலும் கைப்பற்றுவதை விரும்பவில்லை. இருப்பினும் SDFஐ எதிர்த்தால் அமெரிக்கா வெளியேற வேண்டும் என்று துருக்கி விரும்பியது. அந்த நிலையில் ட்ரம்ப் ஆட்சியின் முதலாவது ஆட்சி முடிவுக்கு வந்தது. அமெரிக்காவில் அடுத்து வந்த ஜனாதிபதி ஜோ பைடனின் ஆட்சியில் விஷயங்கள் தேக்கமடைந்தன. அமெரிக்காவின் கொள்கையால் சிரியா அனாதையாக மாறியது. அமெரிக்க ஆதரவு குர்திஸ் இயக்கம் SDF 2000 அமெரிக்க துருப்புகளின் ஆதரவுடன் கிழக்கு சிரியாவை தொடர்ந்து கட்டுப்படுத்தி வருகிறது. ஹெஸ்போல்லாவுக்கு ஆயுதங்களை மாற்றுவதை தடுக்கும் நோக்கில் ஆயிரக்கணக்கான விமான தாக்குதல்கள் மூலம் சிரியாவில் ஈரானிய ஊடுருவலை எதிர்க்க இஸ்ரேல் உதவியது. ஈரான் சிரியாவை ஆயுதங்கள் மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு புதிய போர் முனையை திறப்பதற்கான ஒரு வழியாக பயன்படுத்த முயல்கிறது. இப்போது அசாத் ஆட்சி போய்விட்டது. ரஷ்யர்களும் ஈரானியர்களும் பெரும்பாலும் சிரியாவில் இருந்தும் போய்விட்டனர்.
அபு முஹம்மது அல் ஜுலானியின் தலைமையிலான புதிய சிரிய அரசாங்கம் மேற்கத்திய அரசாங்கங்களுக்கு பெரும் உதவியை செய்துள்ளது. அமெரிக்காவுக்கு தற்போது ஒரு முக்கிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதன் நிர்வாகங்களும் மாறிவிட்டன. இது அமெரிக்க ராஜாங்க அமைச்சு மற்றும் பென்டகோனில் சில சிந்தனையை செயற்படுத்துகின்றது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவின் கீழ் உள்ள அமெரிக்க ராஜாங்க துறை மற்றும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்செட்டின் கீழ் பென்டகோன் சிரியா கொள்கையினை உருவாக்க உதவ முடியும். ட்ரம்ப் நிர்வாகம் 2018 மற்றும் 2019 சிரியாவிலிருந்து விலக விரும்பியது. இருப்பினும் இப்போது விஷயங்கள் வேறுபட்டிருக்கலாம். சிரியாவில் அமெரிக்காவுக்கு ஒரு அரிய கொள்கை வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் சிரியா இப்போது ஒரு வகையான வெற்றி அறிவிப்பு பலகை. யாரும் எதையும் எழுதலாம். சிரியாவில் விஷயங்களை சாதிக்க அமெரிக்கா விரைவாக செயல்பட பல வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் சில விஷயங்கள் மாறவில்லை. துருக்கி அமெரிக்க ஆதரவு குர்திஸ் இயக்கம் SDF-ஐ எதிர்க்கிறது. IS இயக்கத்திற்கு எதிரான அதன் போராட்டத்தில் அமெரிக்கா SDF-ஐ ஆதரித்தது. சிரியாவில் அமெரிக்க தளம் டான்ஃபில் ஒரு சிறிய குழுவையும் ஆதரித்தது. கிழக்கு சிரியாவில் அல்ஹோல் என்ற முகாமில் IS இயக்கத்தின் கைதிகள் உள்ளனர். சிரியாவிலும் அல்ஹோல் முகாமிலும் IS அச்சுறுத்தல்களை சமாளிப்பது முக்கியம். சிரியாவிலிருந்து அமெரிக்கா வெளியேறினால் IS இயக்க கைதிகள் தப்பிக்க வாய்ப்பு உள்ளது. இதற்கிடையில் ஈராக்கில் உள்ள குர்திஸ்தான் பிராந்திய அரசாங்கத்தின் நெருங்கிய பங்காளியாகவும் அமெரிக்கா உள்ளது. அமெரிக்கா வெறுமனவே வெளியேறுவதை புதிய சிரிய அரசாங்கம் விரும்பவில்லை. ஏனெனில் அது எல்லையில் குழப்பத்தில் ஏற்படுத்தும். சிரியாவின் SDF பகுதி மற்ற குர்திஸ் குழுக்களுடன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. இது ஒரு சிக்கலான பிரச்சனை. அமெரிக்கா ஒரு பாத்திரத்தை வகிக்க முடியும். இதுதான் இன்று சிரியாவில் உள்ள நிலை. ட்ரம்ப் அரசு இங்கு அதிக கவனம் செலுத்த போகிறது.